ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல்னா நேமே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். இது என்ன நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகலாம், இல்லை நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணலாம். எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க, நான் சொல்கிற விஷயங்கள் மீது நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பாக என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும். நான் என்னுடைய முடிவுல இருந்து என்னைக்கும் மாற மாட்டேன். நான் எல்லாத்தையுமே ஆழமாக யோசிச்சு தான் இந்த சேனலில் கூட நான் உருவாக்கியிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். தோல்வியாளன் அப்படிங்கிற சேனல் எல்லாருக்குமே உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி கிளியர் ஆகாதவங்க தான் நிறைய பேர். வெற்றியாளரை கொண்டாட வேண்டியது ஒரு உயரத்துல வச்சு நம்ம அந்தஸ்து கொடுக்கணும் இல்லையா? தோல்வியாளர்களுக்கும் அந்த அந்தஸ்து கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வெற்றியாளரும் கடந்த கால தோல்வியாளர் தான். அவங்க பாஸ்ட் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியராக தான் இருந்தவங்க. அதுக்கப்புறம் தான் சக்சஸ் அவங்களை தேடி வந்திருக்கும் பொழுது தோல்வியாளர்களை கொண்டாட வேண்டியது முக்கியம். இது தோல்வியாளர்களுக்கான ஒரு சேலஞ்ச். நீங்க நீங்க எப்போ ஒரு தோல்வியை ஒத்துக்கிறீங்களோ, நீங்க ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ, அப்பதான் உங்களால அடுத்த சக்சஸ் நோக்கி முன்னேற முடியும். நான் வெற்றி பெற்றவன், நான் ஒரு வெற்றியாளன் சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் ஒரு மமதியை கிரியேட் பண்ணிடும், மைண்டுக்குள்ள ஒரு மயக்கத்தை ஏற்படுத்திடும்.